வணக்கம். இதழ் டிஎன்டிஆர் செய்திகள் வாசித்து வழங்குபவர் அனுசுஜா ஆனந்தரூப. தமிழின படுகொலைக்கு எதிராக குரல் கொடுத்த அருட்தந்தை ஜீவந்த பேரிஸின் குரல் ஒடுக்கப்படக்கூடாது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ் காங்கேசன்துறை வீதியில் அமைந்துள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் புதன்கிழமை 27 இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழின படுகொலை தொடர்பாக கத்தோலிக்க அருட்தந்தை ஜீவந்த பேரிஸ் ஆற்றிய உரை பாதிக்கப்பட்ட மக்களின் நீதிக்கான தேடலில் ஒரு மிக முக்கியமான பதிவாகும். அவரது கருத்துக்கள் முற்றிலும் உண்மையானவை மற்றும் நியாயமானவை. இருப்பினும் இத்தகைய உண்மைகள் தெற்கிலுள்ள சாதாரண சிங்கள மக்களை சென்றடைந்து அவர்கள் மத்தியில் ஒரு புரிதலை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதில் தீவிர இனவாத அரசியல் தரப்புகள் மிகுந்த கவனமாக உள்ளன. அந்த உண்மைகள் பொதுவழிக்கு வருவதை தடுக்கும் நோக்கில் அருட்தந்தை ஜீவந்த பேரிஸ் அவர்களின் கருத்துக்களுக்கு எதிரான ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவரை விவாதங்களில் இருந்து விலக்கி வைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை நாம் அவதானிக்க முடிகிறது. பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்க வேண்டும் என்பதே கத்தோலிக்க திருச்சபையின் உன்னதமான கொள்கையாகும். இந்நிலையில் அருட்தந்தை ஜோன் நிஷாந்த ஊடகங்களில் அருட்தந்தை ஜீவந்த பேரிஸின் கருத்துக்களை விமர்சித்து பேசியிருப்பது கவலை அளிக்கின்றது. திருச்சபைக்குள்ளேயே இருந்து இத்தகைய மாற்றுக் கருத்துக்கள் முன்வைக்கப்படுவது நீதிக்காக துணிந்து குரல் கொடுக்கும் ஒருவரை தனிமைப்படுத்தும் சூழலையே உருவாக்கும். பாதிக்கப்பட்ட மக்களின் நீதிக்காக தெற்கிலிருந்து ஒலிக்கும் இத்தகைய நேர்மையான குரல்களை மதிப்பதும் உண்மைகள் பொதுமக்களிடம் சென்றடைவதை உறுதி செய்வதும் எமது சமூக பொறுப்பாகும் என்று தனது கருத்துக்களை பகிர்ந்திருந்தார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். அரசு தலைவர் செயலகத்தினால் தேசிய சுதந்திர முன்னணிக்கு வழங்கப்பட்ட வாகனங்களை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜயந்த சமரவீரவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதவான் ஃபசன் அமரசேன உத்தரவிட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தினால் அவருக்கு எதிராக நீதவான் பிடியாணை பிறப்பித்தார். அவர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி ஜயந்த சமரவீர உடல்நிலை குறைவாக இருப்பதாக தெரிவித்து வைத்திய அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். சட்டமா அதிபரின் ஆலோசனைக்காக இந்த வழக்கை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 14 மீண்டும் அழைக்குமாறு கோட்டை நீதவான் ஃபசன் அமரசேன உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை இச்சம்பவம் தொடர்பில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் ஊடக பேச்சாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் மொஹமட் முசம்மில் உள்ளிட்ட 5 எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கு திறந்த நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்ட போது அது சட்டமா அதிபரின் ஆலோசனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. ஐக்கிய அரபு இராச்சியத்தின் அபுதாபி பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு அந்நாட்டில் இருந்து வெளியேற்றப்பட்ட 7 இலங்கை இளைஞர்கள் நேற்றிரவு 27 கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் தொடர்பான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை தம் வசம் வைத்திருந்ததுடன் அவை தொடர்பான சமூக ஊடக பதிவுகளுக்கு லைக் செய்தமை மற்றும் கருத்துக்களை பதிவிட்டமைக்காக இவர்கள் அபுதாபி பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். அம்பலாங்கொட, மாரபன, பொரல்ல, பண்டாரகம, பொலன்னருவ மற்றும் வத்தளை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 23 முதல் 33 வயதுக்கு இடைப்பட்ட இளைஞர்களே இவ்வாறு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு சென்றடைந்தவுடன் விமான நிலைய குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், அரச புலனாய்வு பிரிவினர் மற்றும் காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் இணைந்து இவர்களிடம் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு நகரில் உள்ள விடுதியொன்றில் ஏற்பட்ட தீப்பரவலில் சிக்கி 2 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர். நேற்று பிற்பகல் அளவில் குறித்த விடுதியில் தீப்பரவல் ஏற்பட்ட நிலையில் அதில் வெளியான நச்சுப் புகையினால் விடுதியின் அறையில் தங்கியிருந்த 2 சிறுவர்களும் உயிரிழந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. மட்டக்களப்பில் உள்ள வைத்தியசாலையில் குறித்த பிள்ளைகளின் தாயார் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த நிலையில் தாயை பார்வையிடுவதற்காக தமது தந்தையுடன் பதுளையில் இருந்து குறித்த 2 பிள்ளைகளும் மட்டக்களப்புக்கு சென்றுள்ளனர். இதன்போது அந்த அறையில் 2 பிள்ளைகளும் தங்கியிருக்க தந்தை வெளியில் சென்றுள்ள சந்தர்ப்பத்தில் அவர்கள் தங்கியிருந்த விடுதியில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது.
இந்நிலையிலேயே குறித்த 2 பிள்ளைகளும் உயிரிழந்துள்ளனர். சம்பவத்தில் 3 வயதுடைய ஆண் பிள்ளையும் 5 வயதுடைய பெண் பிள்ளையுமே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உக்ரைனுக்கு எதிரான போரில் 5 லட்சம் ரஷ்ய வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக பிரித்தானியாவின் உளவுத்துறை தலைவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரியில் உக்ரைன் ரஷ்ய போர் ஆரம்பித்ததில் இருந்து இதுவரை கிட்டத்தட்ட 5 லட்சம் ரஷ்ய வீரர்கள் கொல்லப்பட்டு இருக்கலாம் அல்லது படுகாயமடைந்திருக்கலாம் என்று பிரித்தானியாவின் முன்னணி உளவு அமைப்பான GCHQ இயக்குனர் ஆன் கீஸ்ட் பட்லர் தெரிவித்துள்ளார். இந்த அதிர்ச்சிகரமான புள்ளி விவரத்தை CGHQ இயக்குனர் ஆன் கீஸ்ட் பட்லர் தன்னுடைய முதல் பொது உரையின் போது வெளிப்படுத்தியுள்ளார். இந்த உரையின் போது ரஷ்யாவினால் பிரித்தானியாவுக்கு ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு நெருக்கடிகள் குறித்தும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதில் பிரித்தானியா தன்னுடைய வரலாற்றில் மிக முக்கியமான தருணத்தில் இருப்பதாகவும் பிரித்தானியாவின் அத்தியாவசிய உட்கட்டமைப்பு வசதிகளை சீர்குலைக்க ரஷ்யா தொடர்ந்து தீவிரமாக முயன்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பிரித்தானியாவில் ரஷ்யாவின் உளவு நடவடிக்கையை குறிப்பிட்டு பேசிய CGHQ இயக்குனர் ஆன் கீஸ்ட் பட்லர் பிரித்தானியா மற்றும் நேட்டோ நாடுகள் மீது ஹைபிரிட் போரை ரஷ்யா நடத்தி வருவதாகவும் எச்சரித்துள்ளார். இவை இன்றைய இதழ் TNTR காலை நேர பிரதான செய்திகள். மீண்டும் நமது செய்திகளை நேயர்கள் மாலை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.